நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹர 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 மகாதேவ். ஹர 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 மகாதேவ். ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம். ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம் பஜேஹம். वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारहार सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्कारा शम्भो शम्भो शङ्करा. ॐ शिवोऽहं ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहम्. अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूर्णा जगत कारणा सत्य देव देव प्रिया. वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निष्करा दुष्ट निग्रहा सत्य लोक संरक्षणा. सोम सूर्याग्निलोचना श्वेत ऋषभ वाहना शूलपाणि भुजग भूषणा रक्षणा. व्योमकेश महासेन जनका पंचभद्र परशुहस्त नमः. ओम शिवोऽहं ओम शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहम्. ओम शिवोऽहं ओम शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहम्. त्रिकाल नेत्र त्रिनेत्र शूल त्रिशूल गात्रम्. सत्य प्रभाव दिव्य प्रकाश मंत्र स्वरूपमा. निष्प्रपंचादि निष्कलंकोऽहं निजपूर्ण बोधहम्. प्रत्यगात्माकं नित्य ब्रह्मोऽहं स्वप्नकाशोऽहं. सच्चित् प्रमाणमो मूल प्रमेयमो अयं ब्रह्मास्मि ओमहं ब्रह्मास्मि. ओम गण 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 सहस्रकण्ठ सप्तविहरति रमण मण मण मणु 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 शिवणमरुकनाद विहरति. ओम शिवोऽहं शिवोऽहं रुद्रनामं भजेऽहं. ॐ शिवोऽहं ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहं. वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारहार सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्कारा शम्भो शम्भो शङ्करा. ॐ शिवोऽहं ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहं. Thank you so much. Thank you. You are so divine. ஒரு நிமிஷம் புல்லரிச்சு போச்சு எங்களுக்குலாம். எப்படி இருக்கீங்க ட்ரிச்சி? இந்த நிகழ்ச்சியை இங்கே முதல்ல நாங்கள் தொடங்குகிறோம். நாங்கள் எப்பவுமே குடும்பம் மாதிரி தான், விஜய் குடும்பம் அப்படின்னு தான் சொல்வோம். அதை நாங்கள் மட்டுமே இல்லாமல் எங்களோட வியூவர்ஸும் எங்கள் குடும்பத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ வெல்கம் டு அவர் ஃபேமிலி. இது முக்கியமாக இதை ஏன் தொடங்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகளில்
இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே தோணும். ஆனால் இது யார்கிட்ட கொண்டு சேர்க்கறது, யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியே இருக்குது. நீங்கள் நேரடியாக எங்களோட தொடர்பில் இருக்கலாம். ஸோ இதில் சந்தோஷமா மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மனசில் இருக்கிற கவலைங்கள்லாம் மறந்து அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ண ஒரு நிகழ்ச்சிங்க இது. பார்க்கறதுக்கு வந்து எல்லாரும் குடுப்பின இருக்கணுங்க. எனக்கு இதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். நிகழ்ச்சிக்கு போகலாமா? சரி, இப்போ என்ன நம்ம டான்ஸ் ஆடலாமா? பரவாயில்லையே, சும்மா சொல்லக்கூடாது. மகளிர் மட்டும் சொன்ன உடனே ரொம்ப சமத்தா என் கேரக்டர் மாதிரியே, அந்த மகா கேரக்டர் மாதிரியே சைலண்ட்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன். இல்லை போல இருக்கே. ஓகே, ஸோ அடுத்தபடியாக ஒரு பாடல் கேட்கலாமா? நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியரில் சூப்பர் ஸ்டார்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them on the stage. கச்சேரி கலை கட்டுதடி கனால என்ன நீ பார்த்தா உன்னோட என்னோட விரல் பட்டுச்சுனா இதாக மறுவான் தாத்தா. உனக்கு மட்டும் உயிர் இரண்டா, உடம்ப கபுரிய கரண்டா, இது தெரியாதப்பா மது போலாமாப்பா. ஐயோ வர வரப்பா மனசு தவிக்குதப்பா. கலை கட்டுதடி கனால என்ன நீ பார்த்தா உன்னோட என்னோட விரல் பட்டுச்சு நான் இதாக மறுவான் தாத்தா. காட்டி என்ன தலகாட்டி பொம்மை போல மாத்தி புட்ட இனி பல்ல பாட்டி ஒரு படம் காட்டி என் உசுர வாங்கி விட. குறுக்கு சிறுத்த கொலைகாரி ரசிக்க வாயடி நொறுக்கு தீனி பூமேச கடிக்க தாயடா. கொஞ்சம் செடி உடம்பழகி கொஞ்சம் என்ன இடையழகி. ஐயோ வர வரப்பா மனசு தவிக்குதப்பா. ஐயோ வர வரப்பா மனசு தவிக்குதப்பா. கச்சேரி கச்சேரி கலை கட்டு தட்டா. முகம் பார்த்து அட குடிக்காது தினம் சூடா மாறுதடா. வானகம் பார்த்து நான் தலைவார அடு ஊரு கூடுதடி. தெருவில் நடந்து நீ போன ஜன்னல் வெக்கப்படும். காலம் பாட நீ போன புள்ளி சொல்லு விடும். ஐயோ வர வரப்பா மனசு தவிக்குதப்பா. ஐயோ வர வரப்பா மனசு தவிக்குதப்பா. கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கனால என்ன நீ பார்த்தா உன்னோட என்னோட விரல் பட்டுச்சு நான் இதாக மறுவான் தாத்தா. உனக்கு மட்டும் இரு உயிரா உடம்ப கபுரிய கரண்டா
மனசு தவிக்குதப்பா ஐயோ வர வரப்பா மனசு தவிக்குதப்பா உயிர 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 ஷா 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 விஜய் டிவியில் எது செஞ்சாலுமே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப புதுமையாக இருக்கும். நாங்கள் எதிர்பார்த்த விட இன்னும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது எது டீம்ல இருந்து பழனி பட்டாளம் திவாகர் அண்ட் நாஞ்சில் விஜயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கலாம். ஹாய் லேடிஸ் அண்ட் லேடிஸ், சூப்பர். இந்தியாவிலேயே இந்த வேர்ல்ட்லேயே ஒரு தலை சிறந்த ப்ரோக்ராம் எதுன்னு சொல்லுங்க பாப்பா. நோ, நம்ம பாட்டு பாடுற போட்டி தான் தலை சிறந்த ப்ரோக்ராம். ஏன்னா யாரோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு எழுதின பாட்டை, யாரோ ஒருத்தன் மண்டையை பிச்சுட்டு பாடின ஒரு பாட்டை என்னமோ இவனுங்க தான் பாடின மாதிரி, என்னமோ இவனுங்க தான் மியூசிக் போட்ட மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணி பாடுவானுங்க. அதுக்கு பல லட்சத்தை வாரி இறப்பாங்க. பை த பை, அந்த நிகழ்ச்சியோட ஃபைனலுக்கு நம்ம வந்துட்டோம். ஃபைனல்ஸ்னோன்னா ஒரு 8 பேர் பாடுவாங்க. 6 மணி நேரம் ஆயிருன்னு யாரும் எழுந்துச்சு ஓடிடாதீங்க. 2 பேர் தான் பாட போகிறாங்க. அந்த 2 பேரையும் செலக்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த 2 பேரை உருவாக்கின அந்த இசை மேதையை, அந்த இசை காவியத்தை, அந்த இசை ஓவியத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்னு ஆவலாக இருப்பீங்கல்ல. வெல்கம் டு வாய்ஸ் எக்ஸ்பர்ட் வாஞ்சிநாதன். பாட்டும் நானே பாவமும் நானே. சார், பாட்டு மட்டும்தான் நீங்க, பாவம்லாம் இவங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. ஓகே வாஞ்சிநாதன் சார், நம்ம பாட்டு பாடுற கண்டஸ்டுங்களோட பற்றி, அவங்களுடைய வளர்ச்சியை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க சார். இட்ஸ் எ வண்டர்ஃபுல் லைஃப். வரும்போது ஒரு காலத்தில் பாத்ரூமில் யூரின் போய் பாடின பசங்கள்லாம் இன்னைக்கு ஃபாரின் போய் பாடுறானுங்கன்னா அதுக்கு காரணமே நம்ம நிகழ்ச்சி தானே. சூப்பர், வா 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 வா, சூப்பர் சார். அது மட்டும் இல்லாமல் இப்படி பல வெளிநாடுகளில் போய் பல லட்சம் சம்பாதிக்கிறானுங்க. ஆனால் அவனுங்களுக்கு சொல்லி கொடுத்த குரு நான் இன்னும் செட்டை விட்டு கூட வெளியே போனதில்லை. இது விளையாடுது வாஞ்சிநாதன் சார். ஓகே வாஞ்சிநாதன் சார், நம்ம நிகழ்ச்சியில் எதை மாற்றலாம்? என்ன மாத்துறீங்க சார்? ஏன்னா சீசன் 1லேருந்து சீசன் 3 வரைக்கும் ஒரே கமாண்ட்ஸை சொல்லி சொல்லி எனக்கே போர் அடிச்சு போச்சு. அதனால என்ன மாத்துருங்க சார். சார் சார் வேணாம் சார். ஓகே வாஞ்சிநாதன் சார், நம்ம கண்டஸ்டன்ட்களை கூப்பிட்டுலாமா? கூப்பிடலாமே. ஓகே, ட்ரிபிள் எக்ஸல் பாய். Se viene el pasito de la Martita, número 2, DJ Tadeo, DJ Raulito. Hey! Hey! டேய் செவிட்டு காதா, இங்க வாடா. ஒரு நிமிஷம். கண்டஸ்டன்ட்னு சொன்ன கண்டவெல்லாம் வந்திருக்கிறான் சார். இவர் தான் சார் ஃபைனலுக்கு வந்திருக்காப்ல. அப்படியா சார்? இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா சார்? ஆமாடா, ஒரு படியும் உன்னை விட ஹைட்டா இருக்கு. ஏறி வர்றதுக்கு கஷ்டப்பட்டு தான் இருப்பேன் சார். அதெல்லாம் இல்லை சார். இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய குரு இந்த வாஞ்சிநாதன் தான். நீ மட்டும் இல்லை ராஜா, நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கும் இந்த புண்ணியவான் தான் காரணம். ஏன்னா விடிய விடிய கண்ணு முடிச்சு இந்த செட்டை அடித்ததே இவர் தான். சரி பாய், நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? நல்ல யூத்துக்கு பிடிச்ச பாட்டு. ஆடி போனா ஆவணி அவ ஆல மயக்குந்தாவணி, ஆடி போனா
ஆடி போனா அவனி அவ அலமயக்கும் தாவணி ஆடி போனா நீ பாடவே வேணாம். போனா என்ன பாடுனே? ஏன் சார் பாட்டுல ஸ்ருதியே வரலையே சார்? ஸ்ருதி ஷூட்டிங்ல இருப்பாங்க சார். டேய் இங்க வா. இந்த பாட்டை நான் பாடுறேன், அப்படியே பாடுறேன். அவ மயக்கும் தாவணி. இந்த பாட்டை நான் பாடினா அப்படியே பாடணும். அவ ஆலமயக்கும் தாவணி. அப்படி இல்லடா, ஆலமயக்கும் தாவணி. அப்படி இல்லடா, அவ ஆலமயக்கும் தாவணி. டே எரும மாடு, சொல்றது கேளு. ஆலமயக்கும் தாவணி. டே எரும மாட, சொல்றத கேளு. ஆலமயக்கும் தாவணி. தாவணி 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 தாவணி. நீ கவனிங்க என்ன நடக்குது. நீ பாட ரெடியா? நீங்க ஓடுறது ரெடியா? அது நீ பாடுறத வச்சுதான். பாடுறேன் பாருங்க சார். பாடுங்க. ஐரே ஐரே ஐரபா ஐரே ஐரே ஐரபா 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனகா 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனகா. ஏ அவ்வளோ ஆயில போற, கொஞ்சம் குறைச்சிக்கோ 25 kg தாஜ்மஹால் எனக்கே எனகா. சாரி சார் வேற பாட்டு பாட்டுமா சார்? வேற பாட்டு பாடு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாட்டு பாடு. நீ இப்போ பாடுறேன் பாருங்க. அரே 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 தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா எங்காலு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்ட தீட்டு. ரிப்பீட். அரே 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 நில்றா. என்னடா பாட்டு பாடுற? என்னாச்சு உனக்கு? த்ரோட்ல ப்ராப்ளம் சார். நீ த்ரோ அவுட்டாவே ப்ராப்ளம் தான். வந்ததுலேருந்தே ப்ராப்ளம் பண்ற. என்ன பாட்டு பாடுற நீ? சார் எனக்கு ஒரு வாய்ப்பு சார், நான் பாடுவேன் சார். உனக்கு கடைசி சான்ஸ் தரேன். ஓகே சார். இந்த பாட்டு ஒழுங்கா பாடு. சொயிங் சொயிங் பபபப் சொயிங் சொயிங் பபபப் சொயிங் சொயிங் பபபப் பபபப் பபபப். ஆஹா ஆஹா ஆஹா, அப்படி இசை என்னும் இன்ப கடல்ல அப்படியே மூழ்கிட்டாரு. டேய் தூங்கிட்டாரா சார்? வாவ் எக்ஸலன்ட், மார்வலஸ், வண்டர்ஃபுல். ஸ்டாப் இட். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், அமேசிங்கா பண்ணீங்க. இப்போ என்ன பாடிட்டான் வாவ் வண்டர்ஃபுல் இப்போ வாந்தி எடுக்கிறீங்க? இல்ல எனக்கு என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் சரணத்துல ஸ்டாப் இட். அவன் பல்லவியே பால்ல சொயின் 2 தோசை சுட்டான். நீங்க பபபப்புன்னு தூங்கிட்டு எழுப்புன உடனே என்னென்ன கதை காட்டுது பாருங்க. நீங்க 2 பேர் பாடுறத பிடிக்கல. சரி, நீங்க 2 பேரையும் நான் ரிஜெக்ட் பண்றேன். சார் அப்ப அந்த உரக்கடத்துல வீடு ஒழுங்கா ஓடு. தேங்க்யூ. அடுத்தபடியா லெட்ஸ் வெல்கம் சந்தோஷ் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். அடி ராங்கி 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 நீ போறைய உசுர வாங்கி அடி ராங்கி 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 நீ போறைய உசுர வாங்கி ஓரங்காம கிடக்கனே நீ என்னத்துக்கு கண்ணுக்குள்ள நுழைஞ்ச தவறேதும் புரியாம நீ என்னத்துக்கு நெஞ்ச வந்து வரைஞ்ச. ஐயோ பாடா படுத்துறிய பாயா சுருட்டுறிய என்னானதோ புரியாமலே அள்ளாடுற உன்னால நான் சொல்ல தெரியாமலே அண்ணன் தண்ணி தேவையில்ல உன்னை பத்தி பேசுனா அட்ட கத்தி கூட வெட்டும் உன்னை சொல்லி வீசுனா அழகால நீயே என்ன கட்டி வச்சு அடிக்கிறியே என்ன ஓடா வடக்கிறிய காடா கொடுத்துறிய அடி ராங்கி 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 நீ போறைய உசுர வாங்கி கண்ணான கண்ணானே நானே நானே கண்ணானே நானே நானே
காப்பி தண்ணி போல என்ன கண்ணு ரெண்டும் வாத்துதே மூடி வச்ச ஆசையெல்லாம் பொத்துக்கிட்டு ஊத்துதே மொத்தத்துல என்ன நீய பித்து குழியாக்குற வெட்டி பய என்ன கூட புத்தகமா மாத்துற உரி போல குறி பார்த்து என்ன சில்லு சில்ல உடக்கிறியே என்ன நாரா கிழிக்கிறியே எல்லா குழப்புறியே அடி ராங்கியே ராங்கி ராங்கி நீ பாறைய உசுர வாங்கி உறங்காம கிடக்கேனே நீ எனக்கு கண்ணுக்குள்ள நுழைஞ்ச தவறேதும் புரியாம நீ எனக்கு நெஞ்ச வந்து என்ன பாடா படுத்துறிய பாயா சுருட்டுறிய தானே நானே 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 நானே. Thank you. விஜய் டிவி ஒரு நல்ல பொழுதுபோக்காகவும் நல்ல கருத்துள்ளதாகவும் இருக்குது. விஜய் டிவியில் மகாபாரதம், ஆஃபீஸ், சூப்பர் சிங்கர் எல்லாமே நம்ம ரசிக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம விஜய் டிவியை பற்றி நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம். ரெடியா? கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஆண்டியை கூப்பிடலாம். இல்லை ஆண்டின்னு சொல்லக்கூடாது, அக்காவை கூப்பிடலாம். அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, வாங்க. நீங்கள் தான் ப்ளூ கலர். அடுத்தது நீங்கள் தான். ஓகே, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. ரேவதி புருஷோத்தமன். ஓகே, உங்கள் பேர்? பி பொன்முடி. அடடடடடா. உங்கள் பேர் சொல்லு. என் பேர் பிரியாஸ்ரீ. ஓகே, ரொம்ப கஷ்டமான 3 கேள்வி கேட்க போகிறோம். ஓகே, ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு யார் பதில் சொல்கிறீங்கன்னு பார்ப்போமா? ஜோடி நம்பர் 1 சீசன் 6ஓட வின்னர் யாரு? கை தூக்கணும் தெரிஞ்சோம். வாட் இஸ் திஸ்? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு தான், பேரு தான் எங்களுக்கு வேணும். யாராவது சொல்றீங்களா? சூப்பர், ரஃபீக் அண்ட் கேப்ரில்லா. ஓகே, அடுத்தபடியாக கனெக்ஷன்ஸ்னு ஒரு நிகழ்ச்சி வருது இல்லையா, அதோட ஆங்கர் யாரு? உங்களை பார்த்த சந்தோஷத்துல அதுதான், கையில மைக் இருக்கிறதே மறந்து போச்சு உங்களுக்கு. நீங்க அழகா இருக்கீங்க. ஒல்லி குச்சி உடம்புக்காரின்னு உங்களை பார்த்தே பாடலாம். ஒல்லியா? அடடடடா. ஒல்லி குச்சி உடம்புக்காரி ஒட்டிக்கிட்டா இடும்புக்காரி போங்க, என்ன சாட்சி புட்டா. ஆனா கேட்ட கேள்வியே மறந்துட்டேன். ஓகே, ஸோ சொல்லுங்க, கனெக்ஷன்ஸ்னு ஒரு நிகழ்ச்சி வருது நம்ம விஜய் டிவியில், அதோட ஆங்கர் பேர் என்ன? தெரியல. ஜேல ஆரம்பிக்கும், என்ல முடியும். ஜெகன். ஓகே, அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி கேட்டு அவங்க சொல்லிட்டாங்க. எனிவே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன், இந்த அக்கா தான் செம்மையா பேச போறாங்க, 2 பேரும் ஹவுஸ் ஒய்ஃப்னு நினச்சேன். அந்த அக்காவை பாவம் ஓரமா ஒதுக்கிட்டீங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி, கஷ்டமான கேள்வி. நம்ம விஜய் டிவியோட 3 ஆங்கர் பேர் டக்கு டக்குன்னு சொல்லணும். கோபிநாத், வேற இருங்க மேடம், கேடி. ஓகே, எனிவே ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் யாரை கூப்பிடலாம்? லெட்ஸ் வெல்கம் அஜித். இந்த பொண்ணுங்கள இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா.
பொண்ணுங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கலரன்னு தெரிஞ்சு போச்சுடா. சின்ன பொண்ணுங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கலரன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு பிந்து குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா. அவங்க பார்வையால பாடாயில ஊத்துவாங்கடா. சின்ன பொண்ணுங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கலரன்னு தெரிஞ்சு போச்சுடா. கொடுக்கிறோம், கவிதை எழுதி கொடுக்கிறோம், செல்லு வாங்கி கொடுக்கிறோம், ரீசார்ஜும் பண்ணி கொடுக்கிறோம், அன்பை கூட வாரி வாரி கொடுக்கிறோம். அவங்க வீட்டுக்கு தான் ரேஷன் வாங்கி கொடுக்கிறோம். நாம கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்ட அவங்க தான் நமக்கு வேதனைய கொடுக்கிறாங்க. என்னடா நீதி நேர்மை இருக்குதான்னு சொல்லுடா சொல்லுடா. பொண்ணுங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கலரன்னு தெரிஞ்சு போச்சுடா. வாசல் மறக்கிறோம், வெக்கம் ரோசம் மறக்கிறோம், நல்லா தூங்க மறக்கிறோம், நண்பனையும் மறக்கிறோம், 4 கிழமை கூட நாம மறக்கிறோம். அவங்க நினப்புல தான் எல்லாத்தையும் மறக்கிறோம். நாம மறப்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவங்க தான் நம்மள போற போக்கில் மறக்கிறாங்க. என்னடா இத்தனை சோகம் மறக்க குடிக்கிறேன்னு சொல்லிடா சொல்லிடா. பொண்ணுங்களே இந்த பொண்ணுங்களே பொண்ணுங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கலரன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு பின்னு குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா. அவங்க பார்வையால பாடாயில ஊத்துவாங்கடா. Thank you so much. என்ன ஆட்டம்? மகளிர் மட்டும் தானே இது? பரவாயில்ல, என்ஜாய் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா பாட்டிமா பின்னி பெடல் எடுத்துட்டீங்க பாட்டிமா. வெரைட்டியான ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து விஜய் டிவி தான். ரொம்ப நல்லா போச்சு, சூப்பராக இருந்தது. மகளிர் மட்டும் இது மட்டும்னு சொல்ல முடியாது. மொத்தத்தில் விஜய் டிவியில் எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் நாங்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளோட கியூட் லிட்டில் ஏஞ்சல் உங்களுக்காக பாட வராங்க. யாழினி, ப்ளீஸ் வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். Are you ready? ரெடி, எப்பவுமே ரெடி. நீங்க ரெடியா? बेहुशंबा बेहुशुल्ला सीने रतुलगा
Darimai, Dulvodirami, Darimai. அடுத்தபடியா சிரிச்சா போச்சு டீம் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. உங்களோட கைத்தட்டலோட ப்ளீஸ் லெட்ஸ் வெல்கம் them. வா, இவ்வளவு மங்களகரமா கலகலன்னு இருக்கீங்க. இன்னைக்கு நகைச்சுவை என்பது எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுல இந்த பசங்கள்லாம் பார்த்தா போதும், எப்போ பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டியா தான் பேசுவான். வாத்தியார் கேட்டார் பையன்டா, டேய் காந்தி ஜெயந்தி எப்படா வரும்? பையன் சொன்னா, சார் காந்தி எப்போ வருவான்னு தெரியாது, ஆனா ஜெயந்தி நைட்டு 8 மணிக்கு எங்க வீட்டுக்கு வருவா சார். டேய் அன்புக்கும் காதலுக்கு என்னடா வித்தியாசம்? சார் நீங்க என் மேல வச்சிருக்கிறது அன்பு, நான் உங்க மக மேல வச்சிருக்கிறது காதல் சார். பசங்க தான் அப்படி இல்லை, இன்னைக்கு பெண்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்காங்க. அன்னைக்கு இப்படிதான் ஒரு அம்மா கட்டுன புஸ்தனை விளக்கு மாத்தால பிய 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 அடிக்கிறாங்க. நான் போய் கேட்டேன், என்னம்மா கட்டுன புஸ்தனை விளக்கு மாத்தாலே அடிக்கீங்கன்னு. உடனே அந்த அம்மா கேக்குது, எப்படிப்பா கட்டுன புஸ்தனை கை நீட்டி அடிக்க முடியும்னு. இதாவது பரவாயில்ல, அன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்துல 4 பொம்பளைங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி என்னதான் பேசுறாங்கன்னு பக்கத்துல போய் கேக்குறேன். ஒரு அம்மா கேக்குது, ஆமாடி நீ ஒரு வாத்தியார கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு? அது ஏண்டி கேக்குற? ஏதாவது தப்பு பண்ணா பெஞ்சுக்கு மேல நிக்க சொல்றான். ஆமாடி நீ ஒரு கண்டக்டரை கல்யாணம் பண்ணியே உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? உனக்காவது பரவாயில்ல, வீட்டு வாசல்ல வந்து நிக்க விட மாட்டேங்கிறான். படியில நிக்காத உள்ள போ, படியில நிக்காத உள்ள போ, படியில நிக்காத உள்ள போங்கிறான். இதாவது பரவாயில்ல. இன்னொரு அம்மா, ஆமாடி நீ ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணியே உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? அதை ஏண்டி கேக்குற? அந்த பாவி மனுஷன்ட்ட போய் சொன்னேன், என்னங்க என்னங்க நான் குழந்தை உண்டாயிருக்கேன்னு. உடனே அவன் சொல்றான், இதெல்லாம் எதிர்கட்சியுடைய திட்டமிட்ட சதியாகத்தான் இருக்கு. எவ்வளவு அழகான கைத்திட்டு இன்னும் சிரிக்க வைக்க எங்க மிமிக்ரி டீம் பழனி பட்டாளம் அண்ட் திவாகர் வாங்க. இப்ப பெண்களே பொதுவா இருக்கிறதுனால என்னன்னா லேடி வாய்ஸ் இப்ப நான் பேச போறேன். நீங்களா காந்திமதி பார்த்திருப்பீங்க கரகாட்டக்காரன் படத்துல. லேடி வடிவேல் பார்த்திருக்கீங்களா? பாட்டாளி திரைப்படத்துல வித்தியாசமா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. லேடி வேஷம் போட்ட வடிவேல் சொல்லுங்க. அதான் லேடி வேஷம் போட்ட வடிவேல் தான். 2 பேரும் சேர்ந்து பேசுனாங்களா எப்படி இருக்கும் பாப்போம். அடே ஐயா 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 ஐயா, அடே கல்லு மாதிரி இருக்கிற புருஷனை அந்த கரிச்சட்டி காஞ்சனா கரெக்ட் பண்ணிட்டாலே. இந்த அநியாயத்துக்கு யாரும் இல்லையா? என் மூளை விட்டு முனியம்மா, எதிர் வீட்டு ஏகவல்லி எல்லாரும் ஓடிவாங்கடி. என் புருஷனை கரெக்ட் பண்ணி சொத்தெல்லாம் அபகரிக்கலாம் நினைச்சேன். நாக்கு எழுத்து வச்சு தச்சு விடுவேன்டா, தச்சு விடுவேன். அப்படி இருந்துட்டாலும் அடி போடு கூறுகட்ட குக்கர் மஞ்சளுக்கு புரோஜனம் கிடையாது. நானும் புருஷனை சேர்ந்தா பௌர்ணமி ஆகாது, பயர்தாடி ஆகும். அக்கா கோபதி அக்கா, நீ கூட பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க, கையை தட்டுக்கா. வயசான பேச்சு கூட தட்டுது பாரு. திவாகர் எங்களுக்காக அந்த கோமதி முத்து வாய்ஸ். திருச்சிக்கு வந்தவன்னு இவ்வளவு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை, அதுவும் இவ்வளவு பெண்களா? வரட்டுமா? பாய். சரி, அடுத்து வந்து கோட்டா சீனிவாச ராவ் வந்து உங்களுக்காக இப்ப பேச வரப்போறாரு. எனக்கு வருஷ கணக்குல வாழணும்னு ஆசை இல்ல. 20 வருஷம் 6000 சுச்ச நாள் என் கூட இருந்து எனக்கு ஆக்கி போட்டு என் துணிய துவச்சி போட்டு என்கிட்ட தூங்குன அந்த பிடாரி மக என்ன பார்த்து நாளைக்கு ஒரே ஒரு நாள் வாழ்ந்தா தான் ஆம்பளை நீட்டாடா. எனக்கு அத பத்தி கவலை இல்லடா. எனக்காக உயிரை கொடுக்க திருச்சி மாநகரத்துல இருந்து இத்தனை பெண்கள் கூட்டம் இருக்கிற வரைக்கும் என்ன யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சனி சகடு. சூப்பர் சூப்பர் கோட்டா சார். தொடர்ந்து ஒரு வாய்ஸை 1 மணி நேரம் கேட்டோம்னா சீக்கிரமே காது செவிடாயிடும். உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே சனி ஞாயிறு லீவ் விடுறாங்க. ஆனால் லீவே இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரே ஆட்கள் நம்ம பெண்கள் மட்டும்தான். ஆமாம், கண்டிப்பா. ஆமாம், நன்றி நன்றி நன்றி. ஸோ அடுத்தபடியா ஒரு சூப்பரான பாடல் என்டையர் சூப்பர் சிங்கர் டீம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கோம். நல்லா அங்கே வந்து ஆடுறவங்களுக்கு கிஃப்ட் இருக்காமா.
கலசலா 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 கல்லாசா கலசலா கலாசலா கலசலா வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுமா தத்த பீடா போல என் பேர் ரசம் மெல்லுமா கலாசலா கலசலா கலாசலா கலசலா கல்லாசா கலசலா கலாசலா கலசலா வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுமா தத்த பீடா போல என் பேர் ரசம் மெல்லுமா எவனும் ஏராளமா படம் பக்கம் பசனே இவங்க அதான் பக்கம் திட்டு பாக்கிச்சே மல்லிகாணி கடிச்சா டெலிகா போலி நிப்பா பசனை திரிச்சா மட்டும் படிச்சிருப்பா கொஞ்சம் படிச்சிருப்பா உடிச்சா வச்சு கையா மனசுல தேச்சு கையா வடித்த வெள்ளரிக்கா பெண்டாலா இருக்கா மல்லிகா கூப்பிடுறா கலாசலா கலசலா கலாசலா கலசலா கல்லாசா கலசலா கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசலா கலசலா கல்லாசா கலசலா கலாசலா கலசலா மல்லிகா கூப்பிடுறா சட்டு பாவே கிருக்கா திருச்சி தான் வந்திருக்கா மாமே ஒஸ்தி மாமே பாபா கிட்ட பாபா ஏ ராரா இக்கட ராரா ஏ பாட்டு மம்மே ஏ போடி மல்லே எப்படி மல்லே கலாசலா கலசலா கலாசலா கலசலா கல்லாசா கலசலா கலாசலா கலசலா நீங்கள் எங்கள் குடும்பம் ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் எது இருந்தாலும் எங்களுக்கு மெயில் பண்ணலாம், டைரெக்டாக ஃபோன் பண்ணலாம். பட் நிகழ்ச்சி தான் எண்டுக்கு வந்துருச்சு. நம்ம தொடர்பு இன்னும் முடியல, இன்னும் நிறைய இருக்குது. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.